இருக்கக்கூடிய போட்டியை மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். குறிப்பாக வகுப்பறையில் இருக்கக்கூடிய போட்டியை அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்துடன் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயஸ்ரீ அவர்களை பேச வருமாறு உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜயஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் டான்ஸ் பற்றி பேச போகிறேன். எனக்கு டான்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூலில் தான் ஆனுவல் டே வரும்போதெல்லாம் கலந்துக்குவேன். அப்போது எனக்கு அம்மா கிட்ட கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்புறமா கேட்டேன் அம்மா கிட்ட. அம்மா டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அப்புறமா அங்கே போய் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் எனக்கு சக்தி மாஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் நல்லா டான்ஸ் சொல்லி தருவாங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். சிறப்பாக பேசிய விஜயஸ்ரீ அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற வருகிறார் பூஜா. அவர்களை உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் பூஜாஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் டான்ஸ் பற்றி பேச போகிறேன். எனக்கு டான்ஸ்னால் நிறைய பிடிக்கும். டான்ஸில் நான் டெய்லியும் சேர்ந்துக்குவேன். கலை திருவிழாவில் நிறைய சேர்ந்துக்குவேன். அப்போ மிஸ்ஸு தான் சேர்த்து விடுவாங்க நீ நல்லா ஆடுறேன்னு. அப்போ அன்றைக்கி மாஸ்டர் வந்தாங்க, சத்ய மாஸ்டர் வந்தாங்க. எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தனால தான் நான் டான்ஸில் சேர்ந்தேன். அம்மாவும் நீ நல்லா ஆடுறேன்னு சொல்லி டான்ஸில் சேர்த்துட்டாங்க. சிறப்பாக பேசிய பூஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற வருகிறார் மோக்ஷனா. அவர்களை உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோக்ஷனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்னோட ஃப்ரெண்டு பேர் ஸ்வேதாஸ்ரீ. நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸு. அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஸ்வேதா என்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி தான் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன், நீயும் வரையா அப்படின்னு கேட்டோம். அதனால நான் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்தேன்.